உங்களுக்கு வந்து கையில காசு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஷாப் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஈவன் கையில அந்த பொருள் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபோன் வச்சு மட்டுமே நீங்க மீஷோல ரீசேல் பண்ணலாம், சேல் பண்ணலாம். அது நான் எப்படின்னு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலா சொல்லப் போறேன். அது எப்படி ப்ராஃபிட் பார்க்க போறது அப்படின்றத மட்டும் நான் இந்த வரப்போற வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. நான் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன், அது ஓவர் கம் பண்ற சொல்யூஷன்ஸையும் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். மீஷோல சேல் பண்ண வேண்டாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது ஏன் ரிஸ்க்குன்னு சொல்றாங்க? அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணால் அதை ஓவர் கம் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணால் இன்னும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ண நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக் அது. ஸோ அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதில் நடந்த நிறைய ப்ராப்ளம்ஸையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் நல்ல விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு. இது நான் மெயினாக வந்து விமனுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு ஏர்ன் பண்ணணும். ஸ்டார்டிங் வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா, டெய்லி ஒரு ₹300 அந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணால் போதும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு பாக்கெட் மணிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான். பட் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே மந்த்லி வந்து ஒரு 20,000லேருந்து 30,000 ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவை முக்கியமாக வந்து ஃபோன் மட்டும் தான். நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம வந்து தேவையில்லாமல் சும்மா வீடியோஸ் பார்க்குறதுக்கும், ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும், ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை வைஸாக யூஸ் பண்ணும்போது நீங்களும் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். இது நான் வந்து சும்மா வந்து ஒரு வீடியோக்காகலாம் நான் சொல்லலை. ஈவன் இந்த வீடியோ வந்து நான் மைக்கு கூட நான் இல்லாமல் தான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்ஜெட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வந்து புதுசாக ஏதாவது கேமரா வாங்கணும், இந்த மாதிரி மைக் வாங்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லைங்க. டேரெக்டாக நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, அப்லோட் பண்ண போகிறீங்க. அந்த ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மீஷோ மட்டும் கிடையாது, காமர்ஸ் சைட்ஸ் வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து வரப்போகிற வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அது 1 by 1 நான் அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மீஷோவில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மீஷோவில் நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங், இன்னொன்று செல்லர் அக்கௌண்ட். ரீசெல்லிங் வேறு, செல்லர் அக்கௌண்ட் வேறு. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ரீசேலிங் அப்படின்னா நம்மக்கிட்ட பொருளே கிடையாது, நம்ம அதுக்கு ஓனரும் கிடையாது, நம்ம அதை வாங்கவும் கிடையாது, அதை பார்க்கவும் கிடையாது. பட் ஆனால் மீஷோவில் ஆல்ரெடி நிறைய செல்லர்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை வந்து செலக்டிவான ப்ராடக்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு விஷ்லிஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எதர் ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் போதும். இப்போல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் கிட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பொருளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரீசேல் பண்ண போகிறீங்க. அதை உங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறீங்க நார்மலாக. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து ஓகே பிடிச்சிருந்து நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மீஷோவில் போய் அவங்களோட அட்ரஸை கொடுத்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் போட போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் 300 இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு ₹50 வச்சு நீங்கள் அது ஒரு 350 வந்து சேல் பண்ணுவீங்க. அதுதான் ரீசேலிங். ஸோ எனக்கு இந்த ரீசெல்லிங்லாம் வேணாங்க, நான் வந்து ப்ராப்பராக அந்த பொருளை பார்க்கணும், அது பார்த்து தான் நான் விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செல்லர் அக்கௌண்ட். ரீசெல்லிங்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம பொருள் கையில் நம்ம வாங்கவே தேவையில்ல, ₹1 கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. பட் அதான் ரேட்டிங் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி விற்கிறது கிடையாது. அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் எப்படி இருக்குது, எல்லோரும் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்களா, குறைஞ்சது 3க்கு மேலே இருக்கணும், மேக்ஸிமம் 4.5 ஆர் 5 வரைக்கும் இருந்தால் ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் நீஷை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நீஷ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ், ஃபேஷன் சம்மந்தமாக ஏதாவது ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்படி இல்லை ஃபேஷன் அண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைண்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸஸ் முதற்கொண்டு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ் முதற்கொண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்னு போது எல்லாமே கவர் ஆயிரும். கிச்சன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வீட்டு அலங்கார பொருள், அப்புறம் கீழே விரிக்கிற மேட்டு, கிச்சன் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸு, குக்கிங் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டாபிக். ஸோ நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ண முடியும். இதுதான் வந்து ரீசேலிங் சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த ரீசேலிங்லாம் செட் ஆகாது, எனக்கு வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு ஒரு லாங் டேர்ம் ஒரு நல்லாவே மணி ஏர்ன் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி 10, 50 அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு சொன்ன மாதிரி 20,000லேருந்து 30 மட்டும் கிடையாது. நான் சொல்கிறது கம்மி. உங்களுக்கு வந்து 50, 60 அளவுக்கு கூட உங்களுக்கு போகலாம். நான் ஸ்டார்டிங்கே நான் சொல்கிறேன். பட் ஆனால் அதுக்கு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நான் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் மீஷோ செல்லர் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மீஷோ ஆப் வச்சுருக்கணும்.
கண்டிப்பா அது வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பர் வச்சோ, இல்ல நீங்க ஏதாவது பிசினஸ் நம்பர் வச்சிருந்தீங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் இருந்ததுன்னா, அத வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம். சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணாம நெறைய பேர் சைன் இன் பண்றதுக்கே யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. நீங்க சேஃப் தான். சைன் இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க மீஷோ செல்லர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும். ஏன்னா, பேமெண்ட்ஸ் வர்றது வந்து உங்க அக்கவுண்ட்டுக்கு தான் வரும். ஸோ, அது வந்து டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஸோ, அத லாகின் பண்ணும்போது பேங்க் அக்கவுண்ட்ட குடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் அது எல்லாமே டீட்டெயில்ஸ் குடுத்து தான் பண்ணணும். அதுக்கப்புறமா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது வந்து எய்தர் பான் கார்டு, ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி அது ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். அதுவும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நீங்க ஒரு அக்கவுண்ட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வீடியோவா வேணும்னாலும் நான் பண்றேன். பட் ஆனா நீங்க இது வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நீங்க வந்து மீஷோலயே வந்து செல்லர் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மல் மீஷோ ஆப்லயே செல் ஆன் மீஷோன்னு இருக்கும். ஸோ அத நீங்க கிளிக் பண்ணாலே போதும். அது உள்ள வந்து உங்களுக்கு ஒண்ணொண்ணா கொண்டு போயிட்டுருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிரும். ஸோ இப்ப வந்து என்ன பண்ணணும், நீங்க ப்ராடக்ட் சேல் பண்ணணும். இப்ப நம்ம ரீசேலிங் பத்தி பேசுறது கிடையாது. ப்ராடக்ட் தான் வந்து சேல் பண்ண போறோம். நீங்க வந்து எப்பவுமே வந்து என்னதான் வந்து நீங்க மீஷோலலாம் சேல் பண்றதுக்கு ஐடியாஸ் இருந்தாலும், நீங்க ஒரு காமனான ஒரு வாட்ஸ்அப் அக்கவுண்ட்டோ, இல்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோ, இல்லன்னா வந்து ஃபேஸ்புக் அக்கவுண்ட் தான் ஒரு அட்வான்டேஜ். அப்படி இல்லன்னா பரவால்ல, நோ இஷ்யூஸ். உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுமே மீஷோல வாங்குவாங்க அப்படிங்கும்போது, நீங்க லிஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா, உங்களோட ப்ராடக்ட்ட பொறுத்து ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் இல்லன்னா 1 மாசத்துலயே வந்து உங்களுக்கு சேல்ஸ் வர ஆரம்பிச்சிரும். ஒரு ஃபோன் நம்பர், ஒரு மொபைல், மீஷோ ஆப் இருக்கணும். அத நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ குடுத்துட்டு, பேங்க் அக்கவுண்ட் நம்பர், பான் கார்ட் நம்பர் ஆர் ஆதார் கார்ட் நம்பர் அத குடுத்து ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் குடுத்து லாகின் பண்றீங்க. அவ்வளோதான் அதில பொசிஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ண போறோம், என்ன சேல் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ராடக்ட் சூஸ் பண்றதே வந்து ஒரு பெரிய ஒரு கலன்னு தான் சொல்லணும். அத நான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வர வீடியோல சொல்றேன். ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இப்ப நீங்க வந்து உங்களுக்கு மீஷோ அக்கவுண்ட் இதுவரைக்கும் இல்ல அப்படின்னா, நான் லிங்க் குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அத கிளிக் பண்ணி போனீங்கன்னா, ஒரு மீஷோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் மூலமா நீங்க வந்து ஒரு செல்லர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப இன்னைக்கே பண்ணுங்க. இதுக்கு எந்த காசும் தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி 0 இன்வெஸ்ட்மென்ட் தான். இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு அந்த பிசினஸ செட் பண்ணி ஒரு லெவலுக்கு போற வரைக்கும் நான் உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருக்க போறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். முக்கியமா வந்து ஃபோன், இன்டர்நெட். ஸோ நீங்க வந்து ஒரு நார்மலா வந்து டெய்லி ஒரு 1 ஜிபி யூஸ் பண்றீங்க, 2 ஜிபி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது ரொம்பவே கம்மி தான். மினிமம் இப்போ நீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க, லிஸ்டிங் பண்றீங்க, அது மட்டும்னா கூட இது பரவால்ல. பட் ஆனா கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டெடியான எப்பவுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி லிஸ்டிங் பண்ணும்போதும் சரி, அதில விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணும்போது நெட் ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து திருப்பி ரீடைரக்ட் ஆகும். அது வந்து சரியா லிஸ்டிங் வந்து சரியா பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ப்ராப்பரா ஒரு நெட் கனெக்ஷன் அண்ட் டே 1ல இந்த பேசிக் திங்ஸ நம்ம பார்த்தாச்சா? ஸோ இதெல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணிட்டு, அக்கவுண்ட்ல எப்படி நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்ல உங்க டவுட்ஸ கேளுங்க. ஒன் பை ஒன்னா எல்லாமே நான் கிளியர் பண்றேன்.